நெக்ஸ்ட்டு சாப்டர் 17 சயின்ஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னால், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு என்னது? இனப்பெருக்கம் அப்படின்னா இனப்பெருக்கம்னு என்ன? அதாவது தன்னோட இனத்தை விஸ்தீர்ணம் பண்ணுது. இப்போ ஆண் பெண் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க இல்லையா, அது இனப்பெருக்கம் தான். ஆடு குட்டி போடுது இல்லையா, அது ஒரு இனப்பெருக்கம் தான். மரம் ஒரு 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 மரம் வந்து இன்னொரு மரமாக மரத்துலேருந்து பூ வெளியில் போய் ஒரு பூச்செடி உண்டாகுது இல்லையா, அதுவும் ஒரு இனப்பெருக்கம் தான். எல்லாமே தன்னோட இனத்தை பெருக்கம் செய்வது, விஸ்திரியம் செய்வதற்கு பேர் இனப்பெருக்கம் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னா. இது எவ்வாறு எங்கே நடக்குது? இன் பிளான்ட்ஸ் அப்படின்னா தாவரங்களில் மற்றும் அனிமல்ஸ்னால் மிருகங்கள். அது மனிதனும் ஒரு மிருகம்தான், ரைட்டா? அனிமல்ஸ் தான். அதை பற்றி பார்க்கலாம். அப்போ இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போமா? அறிமுகம் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வரும்போது, லிவிங் ஆர்கனிசம்ஸ் கான்ட் சர்வீவ் ஃபார் அன் இன்டெஃபினிட் பீரியட் ஆஃப் ஆன் எர்த் அப்படின்னா, லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னா உயிர் வாழ்வன. லிவிங்னா வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன, ஆர்கனிசம்னா வாழுகிற மனித, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து தான். ஆர்கனிசம்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ரெண்டு சேர்த்து தான் வருது, ரைட்டா? அப்போ உயிர் வாழ்வன. அப்போ பூமியில் மரமும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட பீரியட், 1000 வருஷம் வரைக்கும் மரம் இருக்காது. ஒரு 100 வருஷமோ 150 வருஷமோ அது என்ன ஆகும்? வேரோட சாய்ஞ்சிரும், ரைட்டா? அது அழிஞ்சு போயிடும். எல்லாமே அழிகிறது தான். அது பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் பிறக்கும், அழியும். அது கண்டினியூஸாக இருக்கவே முடியாது. அது மரமாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினம், அதுக்காக கல், மண், செங்கல் அது அப்படியே தான் இருக்கும், அது உயிரினம் கிடையாது, ரைட்டா? லிவிங் ஆர்கனிசம் கான் சர்வீவ் அப்படின்னா வாழ முடியாது. சர்வீவல் என்னது? உயிர் வாழ்தல். சர்வீவன் என்னது? உயிர் வாழ்தல். சர்வீவல்னு சொல்லுவாங்க. சர்வீவ்னா இந்த இடத்துல உயிர் வாழ்தல். காண்ட்னா முடியாது. என்ன முடியாது? லிவிங் ஆர்கனிசம்னு உயிர் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும், லிவிங் ஆர்கனிசம்னு உயிர் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் கான் சர்வீவ் ஃபார் அன் இன்டெஃபினிட் பீரியட் ஆன் எர்த். ஃபார் அன் இன்டெஃபினிட்னா, டெஃபினிட்னா ஒரு குறிப்பிட்ட காலம். ஆனால் இன்டெஃபினிட்னா காலம் இல்லாமல் வாழ முடியாது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது இருக்கும். அப்படின்னு இன்டெஃபினைட் பீரியட்னா பல ஆண்டுகளாக அது வாட்டுக்கு உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குன்னா முடியாது. காண்ட் சர்வீவ், வாழ முடியாது. இது இன்டெஃபினிட் பீரியட் ஆன் எர்த். இந்த பூமியில் டெஃபினிட் பீரியட்னால் ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் வாழ முடியும். அதனால தான் கேண்ட் முன்னாடி போட்டாச்சுன்னா இங்கே இன்டெஃபினிட்னு போடணும். காண்ட் போடலை அப்படின்னு சொன்னால் நீ டெஃபினிட்னு போட்டுக்கலாம். டெஃபினிட்னா குறிப்பிட்ட, அதை லிவிங் ஆர்கனிசம் சர்வீவ் ஃபார் அண்ட் டெஃபினிட் பீரியட் ஆஃப் எர்த் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வாழ முடியும். அதே தான் அவன் முன்னாடி நெகட்டிவ் சேர்த்துருக்கான் காண்ட்டுன்ட்டு. எகெயின் நீ நெகட்டிவ் சேர்க்கணும். காண்ட்டுனா உயிர் வாழ முடியாது அப்படின்றான். அப்போ என்னது? அதிக காலமாக அப்படின்னா, அப்போ நீண்ட காலமாக எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது, ரைட்டா? இன்டெஃபினிட்னா டெஃபினிட்னா குறிப்பிட்ட காலம், இன்டெஃபினிட்னா குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே உயிர் வாழ முடியாது, ரைட்டா? ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மோர் இன் இட்ஸ் ஓன் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இஸ் கால்டு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா, எல்லா உயிரினங்களும், ஆல் லிவிங் ஆர்கனிசம்னா உயிரினங்கள், லிவிங்னா உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள். அது பிளான்ட்டு அண்ட் அனிமல் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறான், ரைட்டா? பிளான்ட்டு அண்ட் அனிமலை தான் லிவிங் ஆர்கனிசம்னு சொல்கிறான். ஹேவ் த எபிலிட்டின்னா அதுக்கு ஒரு திறமை இருக்கிறது. இருக்கிறது. என்ன இருக்கிறது? எபிலிட்டி, திறமை இருக்கிறது. என்ன திறமை? டு ப்ரொடியூஸ் மோர் ஆர் இட்ஸ் ஓன் கைண்ட் பை த ப்ராசஸ் இஸ் கால்டு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா, அந்த லிவிங் ஆர்கனிசத்துக்கு ஒரு திறமை இருக்கிறது. என்ன திறமை? டு ப்ரொடியூஸ் அப்படின்னா உண்டாக்க. அதால் உண்டாக்க முடியும். எதை உண்டாக்க முடியும்? மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் அப்படின்னா அதிகமாக உண்டாக்க முடியும். எப்படி? இப்போ ஒரு மரம், அந்த மரத்தில் கனிகள் இருக்குது. அந்த கனி முதிர்ந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கனி ஒரு மரமாக மாறும். அப்படின்னா அது ஒரு இன்னொரு மரத்தை உண்டாக்குது இல்லையா? அப்போ பல கனிகள் கீழே விழுகும்போது அது ஒரு மரத்தை உண்டாக்குது. ஆடு குட்டி போடுது, அது தன்னோட குட்டியை உண்டாக்குது. மனுஷங்க குழந்தை பிறக்கிறாங்க, அது ஒரு சந்ததியை உண்டாக்குகிறது. அப்போ இந்த திறமை
எல்லா மீன் குட்டி போடுது, குஞ்சு பொறிக்கு போடுது அப்படின்னா இந்த திறமை எல்லா உயிரினங்களிடத்திலும் இருக்கிறது. டு ப்ரொடியூஸ்னால் உண்டாக்கும் திறமை. மோர் அதிகமாக, ஒன்றோ ரெண்டோ ஒன்றுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் உண்டாக்கலாம். மோர் ஆஃப் இட்ஸ் ஓன், அதை மாதிரியே உண்டாக்கும். மரம் போய் ஆட்டுக்குட்டி போடுமா? போடாது. ஆடு போய் மரத்தை உண்டாக்குமா? உண்டாக்காது. அப்போ அதன் மாதிரி அது என்ன இது இருக்கோ அதை மாதிரி உண்டாக்குற திறமை இது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. எந்த வழிமுறையில்? பை த ப்ராசஸ் ஆஃப் கால்டு ரீப்ரொடக்ஷன். எந்த வழிமுறையில் உண்டாக்கும்? இனப்பெருக்கம் என்ற ஒரு வழிமுறை மூலமாக எல்லா உயிரினங்களும் தன்னை மாதிரியே ஒரு உயிரினத்தை உண்டாக்கக்கூடிய திறமை இருக்கிறது. ரைட்டா? ஆல் லிவிங் ஆர்கனிசம் ஹேவ் த எபிலிட்டினா திறமை இருக்கிறது. டு ப்ரொடியூஸ் உண்டாக்க, மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் அப்படின்னா அதை மாதிரியே உண்டாக்க, தன்னை மாதிரியே உண்டாக்க, மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட், அதாவது அதே மாதிரி. ரைட்டா? எப்படி? பை த ப்ராசஸ், இந்த வழிமுறை காரணமாக. என்ன வழிமுறை? அப்போ அதோட வழிமுறை பேர் என்ன? பை த ப்ராசஸ் இட்ஸ் கால்டு ரீப்ரொடக்ஷன். அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் என்ற ஒரு வழிமுறை மூலமாக எல்லா உயிரினங்களும் தன்னை மாதிரியே ஒரு புதிய உயிரினத்தை உண்டாக்கும் திறமை இருக்கிறது. ரைட்? நெக்ஸ்ட், ரீப்ரொடக்ஷன் இஸ் த அன்ஃபோல்டிங் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். அப்படின்னா ரீப்ரொடக்ஷன்றது இனப்பெருக்கம் என்பது இஸ் இருக்கிறது. த அன்ஃபோல்டிங் அப்படின்னு சொன்னால் அதாவது விரிவடைந்து இருக்கிறது. ரைட்டா? இப்போது ஒரு ஆண் பெண் இருக்காங்க, ஒரு குழந்தை பிறகு 2 முன்ன காலத்தில் 10 குழந்தை 15 குழந்தை பிறந்திருக்கும் ஒரு ஆண் பெண்ணுக்கு. இப்போ தான் குடும்ப கட்டுப்பாடு வந்துருச்சு. அப்படின்னா அது இனப்பெருக்கம். அன்ஃபோல்டிங்னா விரிவடைகிறது. அன்ஃபோல்டிங்னு என்னது? விரிவடைதல். அப்போ 2 பேர் இருந்து 10 பேரை பெற்றெடுத்துடுறாங்க. அப்போ விரிவடையுதா? 2 அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா, அவங்க 10 குழந்தை பிறக்கிறாங்க. அப்போ 2 பேருக்கு 2 பெற்ற பிரச்சனை இல்லை. 10 பெற்றுட்டானா விரிவடைகிறது. அந்த காலத்தில் இது உண்டாக்குனது. அன்ஃபோல்டிங்னா விரிவடைகிறது. அப்போ ஒரு மரத்தையே உண்டாக்குது. நீ மரத்தை வெட்டாமல் இருந்தீங்கன்னா உலகமே மரமாக தான் இருக்கும். ஒரு மாமரம் வைக்கிற, அதில் மாம்பழங்கள்லாம் விழுந்தோடனே அந்த மாம்பழம் பூமிக்குள்ளே போய் கொட்டையாக மாறி ஒரு மரத்தை உண்டாக்க ஆரம்பிச்சோம். 50 மரத்தை உண்டாக்கி விட்டுரும். ரைட்டா? அதனால தான் சொல்கிறான் விரிவடைதல். அன்ஃபோல்டிங்னா விரிவடைதல். ரீப்ரொடக்ஷன் இஸ் த அன்ஃபோல்டிங், விரிவடையும் ப்ராசஸ். அன்ஃபோல்டிங் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னா வாழ்க்கையை விரிவடைந்து கொண்டே இருக்கும். ரீப்ரொடக்ஷன் மூலிமா தான் வாழ்க்கை புதுசாக உண்டாகும். அவங்க இனத்தை உண்டாக்கி விரிவடைஞ்சு கொண்டே இருக்கும்னு சொல்கிறான். அங்கே நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. எங்கே எப்படி விரிவடையும்? புதிதாக ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு உண்டாக்கப்படுகிறது. ஒரு மரம் இன்னொரு மரத்தை உண்டாக்குனா அது நியூ இண்டிவிஜுவல்ஸ்னால் புதிதாக உண்டாக்கப்பட்ட. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அது புதுசாக உண்டான குழந்தை தான். ஆடு குட்டி போடுது, அது புதுசாக உண்டான குழந்தை. அதான் நியூ இண்டிவிஜுவல்ஸ், புதிதாக உண்டாக்கப்பட்ட தன்னோட சந்ததி, வாரிசுனா அது அதை மாதிரி உண்டாக்குறது மூலிமா விரிவடைகிறது. இனப்பெருக்கம் விரிவடைகிறதுன்னு சொல்கிறான். இட் என்சூர்ஸ், இது என்சூர்ஸ்னு தீர்மானிக்கிறது. எதை? கண்டினியூட்டி, இது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இட் என்சூர்ஸ்னா தீர்மானிக்கிறது. எதை தீர்மானிக்கிறது? இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் ஆனது. இட்டு எதை குறிக்குது? ரீப்ரொடக்ஷனை குறிக்குது. இட் என்சூர்ஸ், இது தொடர்கிறது, இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இட் என்சூர்ஸ் கண்டினியூட்டி, தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அண்டு சர்வைவல் ஆஃப் ஸ்பீசஸ்னால் இனங்கள். இப்போது மனுஷ இனம், மிருக இனம், அப்போ சிங்க இனம், புலி இனம், ஆட்டு இனம், ஆப்பிள் மர இனம், மாமர இனம். அப்போது தன் இனங்கள், அதுதான் இனங்கள் என்னது? ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அதுக்கு பேர் இனம். ரைட்டா? இனங்களை விருத்தி அடைய செய்கிறது. ரைட்டா? சர்வைவல் வாழுகிறது. ரைட்டா? இட் என்சூர்ஸ், இது தீர்மானிக்கிறது, தொடர்ச்சியாக தீர்மானிக்கிறது. எதை தீர்மானிக்கிறது? அண்ட் த சர்வைவல் ஆஃப் த ஸ்பீசிஸ். சர்வைவல்னால் வாழ்தல், உயிர் வாழ்தல். என்ன உயிர் வாழ்தல்? இனங்கள் உயிர் வாழ்தலை தொடர்ச்சியாக அந்தந்த சம்பந்தப்பட்ட இனங்கள் அதாவது ஆட்டு இனம், மாட்டு இனம், மனுஷ இனம், ஆப்பிள் மர இனம், மாமர இனம், பலாப்பழ மரம் இனம், அதெல்லாம் ஒவ்வொரு இனங்கள். ரைட்டா? மர இனங்களில் பல இனங்கள். அது உயிர் வாழ்தல், சர்வைவல்னு உயிர் வாழ்தலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருப்பதை தீர்மானிக்கிறது. இது என்சூர்ஸ்னா தீர்மானிக்கிறது. நெக்ஸ்ட், திஸ் ப்ராசஸ் இஸ் த ப்ரிசர்வ் இண்டிவிஜுவல்ஸ். அப்படின்னா இந்த வழிமுறைகள் என்ன செய்யுது? டு ப்ரிசர்வ் இண்டிவிஜுவல் ஸ்பீசஸ் அப்படின்னு சொன்னால் இந்த வழிமுறைகள் ஆனது என்ன செய்கிறது? டு ப்ரிசர்வ் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா
அதாவது இந்த இந்த மாதிரி வழிமுறைகள் என்ன செய்கிறது, திஸ் ப்ராசஸ் இஸ் டு ப்ரிசர்வ் இண்டிவிஜுவல் ஸ்பீசஸ். அப்போ இண்டிவிஜுவல் ஸ்பீசஸ்ன்றது தனிப்பட்ட இனங்கள், ஸ்பீசஸ்னு இனங்கள்னு சொல்லிட்டேன் ரைட்டா. அந்தந்த இனம் ரைட்டா, மனிதர்கள் ஒரு இனம், மாடு ஒரு இனம். அப்போ அந்த இனங்கள் பாதுகாக்க இந்த வழிமுறைகள், திஸ் ப்ராசஸ் இஸ் டு ப்ரிசர்வ், பாதுகாக்க. எதை பாதுகாக்கணும்? இண்டிவிஜுவல் ஸ்பீசஸ். ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தது ரைட்டா. இப்போ மாடு மனுஷ இனமாக மாற முடியுமா? முடியாது. மனுஷன் மாடு இனமாக மாற முடியுமா? முடியாது. அதை ப்ரிசர்வ்னா பாதுகாக்க. எதை பாதுகாக்கணும்? இந்த 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 வழிமுறைகளை எதை பாதுகாக்கணும்? இண்டிவிஜுவல் ஸ்பீசஸ், தனிப்பட்ட ஒரு இனங்களை பாதுகாக்க. அண்ட் இட் இஸ் கால்ட், அதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? இஸ் செல்ஃப் பெர்பெச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால், செல்ஃப் பெர்பெச்சுவேஷன் சொல்லும்போது என்னது, அது அந்த இனத்தை பாதுகாத்தா என்ன ஆகுது? அதை அழியாமல் பாதுகாக்கணும். இப்போது மான்களையெல்லாம் வேட்டையாடிட்டே வந்தேன் ரைட்டா. அப்போ மான் இனமே இல்லாமல் போயிடும். அப்போ அதை பாதுகாக்கணும் இல்லையா? அதுதான் சொல்கிறான். இந்த மாதிரி அந்த இனங்கள் இண்டிவிஜுவல் பாதுகாக்கணும், பிரிசர்வ்னா பாதுகாக்கணும். அந்த இனங்களை பாதுகாத்து அதுக்கடுத்து அதை என்னவா அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறான்? இட் இஸ் கால்டு, இந்த பாதுகாக்கிற செயல்முறைகளுக்கு பேர் தான் இட் இஸ் கால்டு செல்ஃப் பெர்பெச்சுவேஷன். பெர்பெச்சுவேஷன் நிரந்தரமாக்குதல், சுய நிரந்தரமாக்குதல் ரைட்டா. அப்படி பாதுகாத்துட்டோம்னு சொன்னால் அந்த இனம் அழியாது ரைட்டா. அதுக்கு தான் செல்ஃபு சுய பெர்பெச்சுவேஷன். பெர்பெச்சுவேஷன் நிரந்தரமாக்குதல். அப்படி அழிச்சிட்டே இருந்து நிரந்தரமாக ஆகாது ரைட்டா. நெக்ஸ்ட், த டைம் ரிக்வயர்டு இஸ் டு ரீப்ரொடியூஸ். அப்படின்னா இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு சர்டன் டைம் இருக்குது ரைட்டா. த டைம் ரிக்வயர்டு, அது நேரம் தேவைப்படுகிறது. ரீப்ரொடக்ஷன் உடனே நடந்துருமா? உடனே ஆடு குட்டி போட்டுருமா? போடாது இல்லையா? அதான் சொல்கிறான். த ரீப்ரொடக்ஷன் என்னது, த டைம் ரிக்வயர்டு அப்படின்னா நேரம் தேவைப்படுகிறது. எதற்கு? டு ரீப்ரொடியூஸ்னால் இனப்பெருக்கம் செய்ய. இனப்பெருக்கம் செய்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது. அந்த நேரமானது ஆல்சோ வேரிஸ் ஃப்ரம் ஆர்கனிசம் டு ஆர்கனிசம். நல்லா கவனிக்கணும். த டைம் ரிக்வயர்டு, இந்த இனப்பெருக்கம் செய்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது. அந்த நேரமானது மாறுபடுகிறது, ஒவ்வொரு இனத்துக்கும் மாறுபடுகிறது. மனுஷனுக்கு 10 மாதம், ஆட்டுக்கு 6 மாதம் ரைட்டா. அமீபாவுக்கு ஒரு நாள், ஒரே நாள் இனப்பெருக்கம் நடந்து குட்டி போட்டுரும் ரைட்டா. அப்போ ஒரு நாள் சில மிருகங்களில் குட்டி போட்டுரும், 1 மாதத்தில் போடும், 3 மாதத்தில் போடும். மரம் ஒரு மரம் கொட்டையை உள்ளே வச்சோ அது ஒரு மரம் இன்னொரு மரத்தை உண்டாக்க 10 நாள் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம். அப்போ வேரி ஆகுது ரைட்டா. ரீப்ரொடக்ஷன் இட் வில் பி வேரி ஃப்ரம் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம். அதுதான் சொல்கிறான். அந்த ரீப்ரொடக்ஷன் நேரமானது, த டைம் ரிக்வயர்ட் டு ரீப்ரொடியூஸ் ஆல்சோ வேரிஸ் ஃப்ரம் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம். இந்த உயிர் வாழக்கூடிய உயிர் வாழ்வனவற்றில் அந்த ரீப்ரொடக்ஷனோட டைம் என்பது வேறுபடுகிறது. உதாரணமாக, யூ மே ஃபைண்ட் கிரேட் வேரியேஷன் இன் த பீரியட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஈஸ்ட். ஈஸ்ட்னா நம்ம கலக்கிறோம் இல்லையா, ஈஸ்ட் ஒரு வினைபுரியும் பொருள் ரைட்டா. அது ரீப்ரொடக்ஷன் பண்ணும் ரைட்டா. யூ மே ஃபைண்ட், நீ காண்கலாம். எதை காண்கலாம்? கிரேட் வேரியேஷன். கிரேட் வேணா பல மாற்றங்களை காண்கலாம். எதாவது வேரியேஷன் இன் பீரியட், எதில் மாற்றங்களை காணலாம்? அந்த ரீப்ரொடக்ஷன் பீரியட், அந்த நேரம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது ஒன்றும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, அதுதான் கிரேட் வேரியேஷன். பல விதமான மாற்றங்கள். எதை பீரியட்னா ரீப்ரொடக்ஷன் காலத்தை பீரியட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்க காலங்களில் பல மாற்றங்களை காணலாம். இன் ஈஸ்ட் சட்டன் குறிப்பிட்ட காலம். பாக்டீரியா உயிரின உடம்புல இருக்கு இல்லையா, உடம்புக்குள்ள நோய் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பாக்டீரியா உள்ள உடம்புக்குள்ள வந்துச்சுன்னு 2, 4, 6, 8 இப்படி போயிட்டே இருக்கும். உடனே பாக்டீரியா வளரும், உடனே ரீப்ரொடக்ஷன் பண்ணும், இனப்பெருக்கம் பண்ணும். அதுக்கு நேரங்காலம். அதுமாதிரி ரேட், எலி ஒரு குறிப்பிட்ட காலம். எலிக்கு பாக்டீரியாவுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்ன ரீப்ரொடக்ஷன். அது கவுன்னா மாடு. எலிஃபண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அண்டு ஹூமன்ஸ், மனிதர்கள், இவங்களுக்கெல்லாம் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வேறுபட்ட டயங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது. அதை தான் சொல்கிறான். இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ஆர் ப்ரொடியூசர். அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொன்னால் 2 ஒன்று சேர்றது. செக்ஷுவல்னு ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே லீச்சில் படிச்சிருக்கோம். லீச் இஸ் செக்ஷுவல். ஏன்னா மேல் பார்ட்டும் அந்த லீச்சில் இருக்கும், ஃபீமேல் பார்ட்டும் லீச்சில் இருக்கும் ரைட்டா. அப்படின்னா அது செக்ஷுவல்னு அர்த்தம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது 2 உயிரினங்கள், ஆண் பெண் உயிரினங்கள், 2 மரம் செடி கொடி, 2 மரங்கள் ஒன்று சேர்ந்து
ஒரு மரத்தை உண்டாக்கினாலோ அதுக்கு பேர் 2 உயிரினங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்கை உண்டாக்கினால் அதற்கு பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா செக்ஷுவல் இது ஒரு ரீப்ரொடக்ஷனோட ஒரு வழிமுறைகள். ரீப்ரொடக்ஷனா அது என்னது? இனப்பெருக்கம். செக்ஷுவல் இனப்பெருக்கத்து பிரகாரம் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் என்னது? சந்ததி. அங்கே இனம்னா ஒரு இனம், மனிதர்களில் ஒரு இனம். ஆனால் ஆஃப் ஸ்ப்ரிங் என்னது? சந்ததி. இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ அந்த சந்ததி உருவாகுதா? அதுக்கு பேர் சந்ததின்னு சொல்லுவாங்க. நம்ம இல்லை குழந்தைன்னு சொல்லிக்கலாம். ஆஃப் ஸ்ப்ரிங்னா புதிதாக உண்டாக்க ஒரு குழந்தை. மனுஷனுக்கு மட்டும் இல்லை, அது மிருகத்துக்கும் உண்டு. ஆஃப் ஸ்ப்ரிங்னா மரத்துக்கும் உண்டு. புதிய மரம் உண்டானாலும் ஆஃப் ஸ்ப்ரிங் தான். ரைட்டா? அந்த சந்ததி. ரைட்டா? அது வந்து இனம்ன்றது மொத்தமே மனிதர்கள் ஒரு இனம். ஆனால் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொன்னால் சந்ததி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சந்ததி. ரைட்டா? இப்போ தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு 5-6 குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கு 5 பசங்க இருப்பாங்க. ஒவ்வொரு பசங்களும் கல்யாணம் முடித்தா அந்த ஒவ்வொரு பசங்களும் ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது குழந்தைய பெற்றெடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் அந்த குழந்தைக்கு பேர் என்னது? சந்ததி. ஆஃப் ஸ்ப்ரிங் சைல்டுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போது இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமாக ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஆஃப் ஸ்ப்ரிங்னா குழந்தையை பெற்றெடுத்தல் நடைபெறுகிறது. ரைட்டா? ஆஃப் ஸ்ப்ரிங் சந்ததி உண்டாகுகிறது. ஆஃப் ஸ்ப்ரிங் சந்ததி உண்டாகிறது. அது மரமாக இருந்தாலும் அதான், அது செடியாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் 2 ஒன்று தான். ரைட்டா? ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டு ஒன்று சேரணும். செக்ஷுவல், வெஜிடேட்டிவ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மொத்தம் 3 இருக்குது. ரைட்டா? பை த யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அப்படின்னா இது எப்படி இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா பை த யூனியன், ஒன்று சேர்கிறது. பை த யூனியன் ஆஃப் என்னது? மேல் அண்டு ஃபீமேல் கேமெட்ஸ். அப்படின்னா ஆண்கள் மற்றும் பெண்கள், ஆண் மற்றும் பெண்ணோட கேமெட்ஸ் ஒன்று சேர்றதுனால, அப்போது ஆணோட கேமெட்ஸுக்கு பேர் என்னது? ஸ்பேம். பெண்ணோட கேமெட்ஸ் பேர் என்னது? எக். ரைட்டா? ஆணோட கேமெட்ஸும் பெண்ணோட கேமெட்ஸும் ஒன்று சேர்றதுனால இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து ஒரு புதிய ஆஃப் ஸ்ப்ரிங் உண்டாகிறது. கேமெட்ஸ் ஒன்று சேரும். கேமெட்ஸு ஆணுக்கு ஸ்பேம்னு சொல்லுவாங்க, பெண்ணுக்கு எக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, the male and female genetic gametes contain the genetic materials. அப்படின்னா இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்கு இல்லையா? மேலுக்கு என்னது? ஸ்பேம்னு சொல்லுவாங்க. ஃபீமேலுக்கு என்ன சொல்லுவாங்க? எக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மேலுக்கு இருக்கக்கூடிய கேமெட்ஸோட பேர் ஸ்பேம், ஃபீமேலுக்கு பேர் எக்கு. இப்போ அந்த ஸ்பேம்லையும் எக்லையும் என்ன இருக்குன்னு சொல்கிறான் தெரியுமா? த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் அது என்னத்தை வச்சுருக்கு? கண்டெய்ன்ஸ் வைத்திருக்கின்றன. எதை வச்சுருக்கு? த ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்படின்னா அவங்களோட பரம்பரை. இப்போ ஒரு சில குழந்தை அப்பா மாதிரியே இருக்காண்டா, இல்லை ஒரு தாத்தா மாதிரியே இருக்கான் அப்படின்றாங்க. அப்படின்னு என்னது? அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு ஆணுக்கு உள்ளேயும் அவங்க தாத்தா பாட்டியோட ஜெனட்டிக்ஸு இருக்கும் அந்த ஸ்பேமில். அதேமாதிரி பெண்ணாக இருந்தால் அவங்க கருமுட்டையில் அவங்க பாரம்பரியத்தோட ஜெனட்டிக்ஸ் இருக்கும். ஜெனட்டிக் செல்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். அதை கேரி பண்ணிட்டு வரும். ரைட்டா? அப்போ இந்த 2 ஜெனட்டிக் செல்ஸ் ஒன்று சேர்ந்து புதிய ஜெனட்டிக் செல்லை உண்டாக்கும். ரைட்டா? அந்த புதிய ஜெனட்டிக் செல் எங்கே வேணாலும் போய் நிற்கலாம். ஒன்று அம்மா வழியில் உள்ள தாத்தா பாட்டி மாதிரி வரலாம், இல்லை அப்பா வழியில் உள்ள தாத்தா பாட்டி மாதிரி வரலாம். அந்த புதிய ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்கும்னா அப்பாவும் அம்மா மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? ஏன்னா அந்த ஜெனட்டிக் செல்ஸ் இவங்களுக்கு அப்பா அம்மா தாத்தாக்கு உள்ள இருக்குல்ல, அவங்க அப்பா அம்மா 2 பேர் ஒன்று சேரும்போது அந்த புதிய குழந்தை எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால், ஒன்று அம்மா வழியாக கூடி உள்ள அவங்க அம்மாவோட அம்மா அப்பா தாத்தா பாட்டிலே அதாவது ஒரு ஜெனட்டிக் செல் இங்கே வந்து ஃபார்மேஷன் ஆகும். ரைட்டா? இல்லை அப்பா வழியில் கூடிய ஃபார்மேஷன். அதான் சொல்கிறேன். த மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனட்டிக்ஸ்னால் கேமெட்ஸ் என்னக்குள்ளே? மேலுக்கு ஸ்பேம், ஃபீமேலுக்கு எக். கண்டெய்ன்ஸ் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் அதாவது பரம்பரை. மரபணுன்னு சொல்லுவாங்க. மரபு அணு. அவங்க பரம்பரையோட இதை கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த மரபு சார்ந்த இதை கொண்டு மரபணுக்களை கொண்டு இருக்கின்றன. ஆர் ஜீன்ஸ். ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர் ஜீன்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொன்னாலும் ஜீன்ஸ்னால மரபு அணுன்னு தான் அர்த்தம். அதை கொண்டு இருக்கின்றன. ப்ரெசண்ட் அது எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது? அந்த குரோமோசோம். அந்த ஸ்பேமுக்குள்ளே இருக்கக்கூடிய அதே மாதிரி எக்குக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோமுக்குள்ளே என்ன இருக்குது? ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ப்ரெசண்ட் ஜீன்ஸ் ப்ரெசண்ட் இருக்கின்றது அந்த குரோமோசோமுக்குள்ளே இருக்குது. விச் டிரான்ஸ்மிட் த கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ்
டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அந்த குரோமோசோமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் ஜீன்ஸ், அது மெட்டீரியல், அதை ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜீன்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது என்ன செய்யுது, விச் டிரான்ஸ்மிட், அது டிரான்ஸ்மிட் கொண்டு செல்லுகிறது, அந்த கேரக்டரை கொண்டு செல்லுகிறது. அம்மாவோட தாத்தாவோட கேரக்டரோ அப்பாவோட தாத்தாவோட கேரக்டரோ எடுத்து அந்த புது குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகுது, புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு. என்னது, விச் டிரான்ஸ்மிட் த கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ். கேரக்டர்ஸ்னால் ரெண்டு ட்ரைட்னால பண்புகள், ரைட்டா. கேரக்டரிஸ்டிக்னா குணங்கள், ரைட்டா. அதாவது குணநலங்களின் பண்புகள். என்ன பண்புகள், அவங்களோட பாரம்பரிய குணநலங்களின் பண்புகளை இது ஜீன்ஸ் எடுத்து செல்கிறது டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் யார், இந்த புதுசாக பிறந்த குழந்தை தான், ரைட்டா. இந்த புதுசாக பிறந்த குழந்தைக்கு இந்த குரோமோசோமில் உள்ள ஜீனு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்களோட அந்த பரம்பரை கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரைட்ஸ், அப்படின்னா பண்புகள், ட்ரைட்ஸ்னால் பண்புகள், கேரக்டர்ஸ்னால் குணங்களை எடுத்துக்கொண்டு கொடுக்கறது. அப்போ அந்த குழந்தையோட குணநலங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா. நெக்ஸ்ட், தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போது 3 விதங்கள் இருக்குது இன் பிளான்ட்ஸ். அப்படின்னா இப்போ பிளான்ட்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறோம், மொத்தமாக சொல்லிட்டான். தேர் ஆர் 3 டைப்ஸ், 3 விதமான ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கங்கள் வழிமுறைகள் இருக்கின்றன. தேர் ஆர் 3 டைப்ஸ்னால் வழிமுறைகள். என்ன வழிமுறைகள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்க வழிமுறைகள் இருக்கின்றன. எதில், இன் பிளான்ட். அப்படின்னா பிளான்ட் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, இனப்பெருக்கம் செய்யுது, அதை 3 வகையாக பிரிக்கிறான். ஒரு தாவரமானது 3 வகையில் இனப்பெருக்கம் செய்கிறது. அதை தான் 1 வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், 2 ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அண்டு 3வது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்படி இந்த 3 விதமாக 3 விதத்துலேயும் ரீப்ரொடக்ஷன் நடைபெறுகின்றன. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு பார்ப்போம் அடுத்த சாப்டர்.